yoga therapist have to know about some sutras. Here we talk about the types of samadhi in the 41st. Kshinavrittirabhijadasyeva manir grahitru grahana gragyesu tatstha tadanjanata samapatihi. So after the Ekatattva Abhyasa, your mind is get ready to achieve samadhi. Tatra sabdartha jnana vikalpaihi sankirna savitarka samapatihi is nothing but savitarka samadhi. The definition of savitarka samadhi, sabda artha jnana. The sabdartha jnana, 3 words. Sabda means you are hearing through your ears. Artha means அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஞானம் means you get something, understand. ஸோ ஒரு விஷயம் சப்தமா கேட்டு அது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துச்சுன்னா அது சப்த அர்த்த ஞானம். இது வரைக்கும் நம்ம பெற்ற ஞானங்கள் எல்லாமே சப்தார்த்த ஞானம் தான். அப்படின்னா என்னன்னா, சப்தார்த்த ஞானம் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்ல சொல்ல பண்ணக்கூடியது, அவ்வளவுதான். சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கூடியது. அப்ப சிரவணம் பேஸ் பண்ணது. அடுத்து விகல்பைகி அப்படிங்கிறது விகல்ப விருத்திக்கு டெபனிஷன் என்ன, ஞாபகம் இருக்கா? விகல்ப விருத்திக்கு டெபனிஷன் சித்த விருத்தியில விகல்பை விருத்திக்கு விகல்ப விருத்தி இருக்கா? 5 விருத்தியில சமான விகல்பம். பொய்யான அறிவா? விகல்ப விருத்தி. நீங்க மித்யா ஞானம் விபரிய விருத்தி சொல்றீங்க. விகல்ப விருத்தி சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்ய விகல்பக. சப்த ஞான சப்தார்த்த ஞானம் இருக்கும். சப்தார்த்த ஞானங்கிறது சப்த அர்த்த ஞானம்னா சொல்றது காதுல கேட்டு அது ஒரு மீனிங்கை கொடுத்து அது ஒரு புரிதலை கொடுக்கும், அவ்வளவுதான். சமாதி கிளாசிஃபை பண்றதுக்கு 2 ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, என்ன மெத்தட்ல நாம அந்த பிராக்டிஸ பண்றோம், அதாவது டீச் பண்றது. டீச் பண்றாங்களா, காதுல கேட்டு பண்றோமா, இல்ல நாமளே நம்மளோட சுய நினைவால பண்றோமா? இன்னொன்னு ஆப்ஜெக்ட். ஸோ ஒன்று ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி சமாதி பேர் கொடுப்பாங்க. இன்னொன்று அந்த டெக்னிக் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது. ஸோ யோகா ப்ராக்டிஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு 2 விஷயத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். ஒருத்தர் கமாண்ட் கொடுக்க கொடுக்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். அது கற்றுக்கிட்ட பிறகு ஏற்கனவே கற்றுக்கிட்டதை ஞாபகம் வச்சுட்டு ஸ்மிருதினா நினைவில் பயன்படுத்திக்கிட்டு அதை வச்சு நீங்கள் தியானம் பண்ணலாம். எடுத்த உடனே தியானம் உங்களால் நீங்களா தியானம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யாராவது தியான கமாண்ட் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன உருவாகும்? விகல்பைகி கற்பனை விருத்தி உருவாகும். பாவனை ஒன்றே போதுமடா யார் அடையிறதுக்கு? பரமனை அடைவதற்கு. ஸோ மெடிடேஷன் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லி கொடுப்பாங்க, யாராவது கமாண்ட் கொடுப்பாங்க. ஸோ கமாண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மைண்ட் அது மாதிரி வடிவம் எடுக்கும். ஒன்று இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கறது, இன்னொன்று அது பழகின பிறகு ஒரு மெடிடேஷன் கற்றுக்கிட்ட பிறகு நீங்களே பண்ணுறது, படிக்கிறது எல்லாமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்கும் போது சப்தார்த்த ஞானத்தில் படிப்போம், அதுக்கப்புறம் நீங்களே படிச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் ஞாபகம் நீங்கள் எக்ஸாம் எழுதிடுவீங்க. ஸோ மெடிடேஷன் அப்படிதான். ஒன்று சப்தார்த்த ஞானம் மூலமா அந்த விகல்ப விருத்தியை உருவாக்கி நீங்க சமாதி அச்சீவ் பண்ணீங்கன்னா அது சவிதர்க்க சமாதி. ரெண்டாவது, ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யே வார்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கம். அப்படி பண்ணும்போது இன்னொன்னு ஸ்மிருதி பரிசுத்தம், பரிசுத்தமான ஸ்மிருதி, உங்களுடைய தூய நினைவு, சுய நினைவு, தான் ஏற்கனவே யோகா மெடிடேஷன் கத்துக்கிட்டத நினைவை வச்சு நீங்களே அதே மெத்தட்ல மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உள்ளார்ந்தே ஸ்மிருதியில இருந்தே அந்த சமாதி லீட் ஆகும். என்ன டெபினிஷன்? ஒன்னு ஸ்வரூப சூன்யம், இன்னொன்னு அர்த்த மாத்திர நிர்பாசம். இந்த 2 வார்த்தை மறந்துடக்கூடாது. அர்த்த மாத்திர நிர்பாசம், ஸ்வரூப சூன்யம். இதுதான் சமாதிக்கான டெபினிஷன். இதுதான் ஸ்வரூபம். தன்னுடைய ரூபம்லாம் மறைஞ்சு அர்த்தம் மட்டும் விளங்கிட்டு இருந்தா புரிதலோடு இருக்கும், அந்த அவேர்னஸ்ல இருக்கும், கான்சியஸ்ல இருக்கும். அப்படி இருந்தா அது சமாதி. இது நிர்விதர்க்க சமாதி.
இந்த சவிதர்க்க நிர்விதர்க்க இது ரெண்டும் ஸ்தூலமான ஆப்ஜெக்ட்ல நீங்க அடையக்கூடிய சமாதி. இதுல ஸ்தூலமானதுன்னு எங்க மென்ஷன் பண்ணலையே அப்படின்னா அடுத்த சூத்திரத்துல சவிச்சார நிர்விச்சார சமாதி கொடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். சவிதர்க்க நிர்விதர்க்க தென் சவிச்சார. சவிச்சார சமாதிங்கிறது ஏதையைவ சவிச்சார நிர்விச்சாரச்ச சூக்ஷ்ம விஷய வியாக்கியாத்த. எப்படி நீங்க மெடிடேஷன் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் சவிதர்க்க நிர்விதர்க்க அதே மாதிரிதான் சப்தார்த்த ஞானத்து மூலமா அடுத்து ஸ்மிருதி மூலமா நீங்க மெடிடேஷனை பண்ணலாம். ஆப்ஜெக்ட் மட்டும் சூக்ஷ்ம விஷயமா இருக்கணும். சூக்ஷ்ம விஷயம்னா முன்ன பார்த்ததை விட இது சட்டிலான விஷயம், அவ்வளவுதான். சட்டில் ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா அது சவிதர்க்க சமாதி, சரி சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சூக்ஷ்ம விஷயம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிங்க பரியவசானம் மூல பிரகிருதி வரைக்கும் எல்லா சூக்ஷ்ம விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு புலன்களை கடந்தா தன்மாத்திரைகள் சூக்ஷ்மம், அதை விட அகம்கார சூக்ஷ்மம், அதை விட புத்தி சூக்ஷ்மம், அதை விட மூல பிரகிருதி சூக்ஷ்மம். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாமே சூக்ஷ்மமான விஷயம் தான். நீங்க உடம்பை விட்டுட்டு எங்க மேல மெடிடேஷன் பண்ணாலும் அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். ஐயா இன்னொரு முறை நிர்வித் தர்க்கா அது இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. சவித்தர்க்க புரியுதுங்க, நிர்வித்தர்க்க மட்டும். இந்த கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேங்க. இந்த சவிதர்க்க நிர்விதர்க்க சவிச்சார நிர்விச்சார இந்த 4 சமாதியும் சேர்ந்து ஒன்னா ஒரே வார்த்தையில சொன்னா சபீஜ சமாதி. தாயேவ சபீஜ சமாதி. அப்ப சபீஜ சமாதினா சானா இருக்கு, பீஜன்னா விதையுள்ள சமாதி, மெமரி பதிவாக உள்ளார உட்காருது. நீங்க என்ன அனுபவிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அனுபவமா இருக்கு. மெடிடேஷன் பண்ணும்போது தியானத்துல உங்களுக்கு என்ன அனுபவமா கிடைக்குதோ அது பீஜம். அதனால சாபீஜ சமாதி. அப்படின்னா என்ன நடக்கும்னா மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மெடிடேஷன்ல உணர்வுகள் வருதோ அதெல்லாம் உங்களுக்குள்ளார பதிவாக இருக்கும். திரும்ப அடுத்த முறை மெடிடேஷன் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதான் சபீஜ சமாதி. நெட்வொர்க் உங்க மொபைல்ல கொஞ்சம் பண்ண கொடுக்குறேன். வீடியோ அப்படி ஸ்டக் ஆயிருக்கு சார். இது ஹெவி ரெயின்னால இங்க எல்லாம் டிஸ்கனெக்ட். மொபைல் ஹாட்ஸ்பாட். வாழ்க வளமுடன். ஸோ கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா இப்போ? எஸ் சார், கிளியர் சார். ஓகே. அது இன்னைக்குள்ள ஹெவி ரெயின், இங்க எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் கேபிள்ல கட் ஆயிடுச்சு போல. கேபிள்ல கனெக்ஷன் வரல, வைஃபைலாம். ஓகே. ஸோ சமாதி வந்து 4 சமாதி டுகெதர் சபீஜ சமாதி. சபீஜம்னா நீங்க ஒண்ணு இல்ல, ரொம்ப புரிதலுக்கு வந்து பீஜம் அப்படிங்கிறது விளையக்கூடியது, விதைன்னு பேரு. விதையை வறுத்துட்டா முளைக்காது, அது பேரு நிர்பீஜம். ஸோ இங்க பீஜம் அப்படின்னு நீங்க மெடிடேஷன் ஒன்று என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பண்றீங்களோ அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே அது பீஜம் ஆயிடும். அதான் சபீஜ சமாதி.
ஸோ நமக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த மாதிரி பீஜங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஞானம் அடையிறது. அப்படித்தானே? என்ன கத்துக்கிறோம்னா கத்துக்கிறது எல்லாம் மறக்கிறது தான் கத்துக்கிறோம். இனிமேல் அதான் சொல்லிக் கொடுக்க போறாரு. முக்தி அடையறதுக்கு சொல்றாங்க சார். எல்லாமே இந்த முக்தி பீஜ அடையறதுக்கு. சமாதியினுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்விச்சார வைசாரத்தி அத்தியாத்ம பிரசாதக. ஸோ உங்களுக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்கும். உங்களுடைய ஸ்வரூபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்ப அப்படின்னா இந்த சபீஜ சமாதியை கடக்கும் போது. அப்படி ஆத்ம தரிசனம் கிடைச்சா அதனால என்ன பலன்? அப்படியே லைனா சீக்வன்ஸா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். தத்ர ரிதம்பர பிரக்ஞா. அப்போ உங்களுக்கு ரிதம்பர பிரக்ஞா அப்படிங்கிறது வரும். அதாவது உண்மையான ஞானம், பியோர் ஞானம் உருவாயிடும். அல்டிமேட் ஞானம்ங்கிறது உங்களுக்கு உருவாயிடும், ரிதம்பர பிரக்ஞை. அந்த ஞானம் எப்பேற்பட்டது? ஸ்ருதா அனுமானா. ஸ்ருதனா காதலுக்கு இது வரைக்கும் கேட்ட கேள்வி ஞானம். அனுமானம்னா உங்களோட திங்கிங்களோட விசாரணையில உங்களுக்குள்ள இருந்து உருவான ஞானம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பிரக்ஞாபியம் அந்நிய விஷய விசேஷ அர்த்தத்துவாத்து. அது விசேஷ அர்த்தமுடையது. அது உங்களுடைய கற்பனைக்கும் நீங்க இது வரைக்கும் படிச்சதுக்கும் எட்டாது. அப்பேற்பட்ட ஒரு புதிய விதமான ஒரு ஞானம். சரி, இந்த ஞானத்தினால என்ன பலன்? தஜஸ் சம்ஸ்கார அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. உருவாகின்ற ஒவ்வொரு சம்ஸ்காரங்களையும் இது அழித்துவிடும் அல்லது தடை செய்துவிடும். சம்ஸ்காரங்கள் புதியதாக பிறப்பதை இது தடை செய்யும். அப்படி எல்லாம் தடை செஞ்சா என்ன ஆகும்? தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதான் நிர்பீஜ சமாதி. அப்போ இது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு இந்த ரிதம்பர அந்த ஞானமானது சர்வமும் நாசம் பண்ணி முடிச்ச பிறகு அங்க என்ன இருக்காதுன்னா உங்களுக்கு எந்த நினைவும் இருக்காது. அப்படி இல்லைன்னா அது நிர்பீஜ சமாதி. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அதே தான் இங்க நிர்பீஜ சமாதியில அதே போலதான், ஒன்றும் தெரியாது. அவ்வளவு. நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? மீதி எல்லாம் நினைவுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் நானுங்கிற நினைப்பு வரும். முத மனம் எடுக்கிற முதல் வடிவமே மனம் நான் அப்படிங்கிற அகங்காரத்துல தான் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஏனைய எல்லா எண்ணங்களும் அது பின்னாடியே வரும். அப்படிதான் ஞாபகம் வரும். ஆனா நிர்பீஜ சமாதியில எல்லா பீஜமும் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவு வராது. ஏன்னா அங்க எந்த பீஜமும் இல்லை. ஸோ எதுவும் புதுசா உருவாகாது. பழைய சம்ஸ்காரங்கள் இருந்தா அது வேணா வரலாம். அதுவும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அதுவும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். சமாதி பாத்தில் இருக்கக்கூடிய பகுதி. சாதன பாதால கிரியா யோகத்தை அறிமுகப்படுத்துறாரு. தப சுவாதிய ஈஸ்வர பிரணிதானி கிரியா யோகா. கிரியா யோகா 3 அங்கங்களை உடையது. தபக சுவாத்திய ஈஸ்வர பிரணிதானா. தப வாழ்க்கையில் வாழ்றது. ஒரு யோகிக் லைஃப் ஸ்டைல்ல நீங்க லைஃபை கேரி பண்றது பேர் தபக. ஸ்வாத்தியாயா அப்படிங்கிறது செல்ஃப் என்கொயரி அல்லது செல்ஃப் ஸ்டடி, தங்களையே தாங்களே ஆராய்ச்சி பண்றது. தென் ஈஸ்வர பிரணிதானாங்கிறது சரண்டர் டு ஈஸ்வரா. ஈஸ்வரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நீங்க டெஃபினேஷன் பார்த்துருக்கீங்க. கிளேச கர்ம விபாகா சிரபரம் இஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரா. இந்த 3 பகுதியும் ஒன்னா சேர்ந்தது கிரியா யோகத்தினுடைய பெனிஃபிட். சாரி, கிரியா யோகம். அடுத்து கிரியா யோகத்தினுடைய பெனிஃபிட். 2 விதமான பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்னு சமாதி பாவனார்த்தக. நீங்க சமாதி ரீச் ஆகலாம், சமாதியை பாவிக்கலாம். இன்னொன்னு கிளேச தனுகரணார்த்த. கிளேசங்களை தனுகரணம் பண்ணலாம். உங்களுடைய துக்கங்கள் துயரங்களை ரெடியூஸ் பண்ணலாம். இது கிரியா யோகத்தினுடைய பெனிஃபிட். கிளேசங்களை தனுகரணம் பண்ணா கிளேசம் என்பது என்ன? 5 டைப்ஸ் ஆஃப் கிளேசம் இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷம். 5 கிளேசஸ் இருக்கு. 5 கிளேசஸ் இருக்கு. இதுல 5 கிளேசங்கள் இருந்தாலும்
அவித்யா தான் க்ஷேத்திரம், அதுதான் ரூட் காஸ். அறியாமையில இருந்து தான் எல்லாமே உருவாகுது. உத்தரேசாம் அது பின்னாடி வரக்கூடியது. அது 4 ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு கிளேசம் வந்து 4 ஸ்டேஜ்ல இருக்கும். பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். மறைஞ்சிருக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும், முழுசா வெளிப்படும், வேலை செய்யும். இந்த மாதிரி நம்மளுடைய துக்கங்கள், துயரங்கள் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் வந்து அவித்யா தான். அறியாமையில இருந்தா எல்லா துக்கமும் உருவாகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் டெபினிஷன் தனித்தனியா இருக்கு. அவித்யான்னா என்ன? அனித்தியம், அசுச்சி, துக்கம், அனாத்மசு 4 வார்த்தை இருக்கு. இதுக்கு எதிரான 4 வார்த்தை நித்தியம், சுச்சி, சுக, ஆத்மகியா. அனித்தியமானது நித்தியனும், அசுத்தமானது சுத்தனும், துக்கத்தை சுகனும், அனாத்மாவை ஆத்மாவும் நினைச்சுக்கிறதுக்கு பேரு அவித்யா. அறியாமைன்னு என்னன்னு கேட்டா, நிலையில்லாதது நிலையானதுனும், அசுத்தமானது சுத்தனும், துக்கத்தை சுகனும், அனாத்மாவை இந்த உடம்பை ஆத்மா நினைச்சுக்கிறது தான் அவித்யா. அப்ப எது நிலையானது, எது நிலையற்றது, எது சுத்தமானது, எது சுத்தமற்றது, எது அனாத்மா, எது ஆத்மா, எது துக்கம், எது சுகம்? சச்சித் அனந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்முடைய சுரூபத்தினுடைய உண்மை நிலை. சத்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது, நித்தியமானது. சித்துங்கிறது கான்சியஸ்னஸ், அறிவு நிலை. அனந்தம்ங்கிறது பிளிஸ். நம்மளுடைய மனமானது, நம்மளுடைய மனம் எப்பொழுது நம்ம சுரூபத்துல போய் இருக்கோ அப்ப ஆனந்தத்தை அனுபவிக்கும். அது எப்ப அதை விட்டு வெளியே வருதோ அப்ப துக்கத்தை அனுபவிக்கும். எப்பெல்லாம் அது ஆனந்தத்தை அனுபவிக்குது? டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கும்போது ஆனந்தத்தை அனுபவிக்கும். நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவே இல்லை, டைம் டியூரேஷனே தெரியாது. அது எப்ப இந்த மாதிரி நடக்குது? எப்ப ஆனந்தத்தை அனுபவிக்குது? எப்ப அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போதோ அப்ப ஸ்வரூபத்துல அந்த மனமானது ஆனந்தத்தை அனுபவிக்குது. ஆனா அனித்தியமான இந்த உடம்பு, இந்த உலகம், இதுல அந்த தூக்கத்துல இருந்து வெளியே வந்த உடனே உலகம் தெரிஞ்சிடும். உலகத்துல வந்த உடனே மாட்டிக்கும், தான் எங்க இருந்து வந்தோன்னு மறந்துடும். அதுதான் வந்து இங்க அனித்யா நித்தியம். நித்தியத்துல இருந்து அனித்தியத்துக்கு வந்துடுது. தூய்மையா இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, அதுல இருந்து கர்மாவோட ஒட்டி இருக்கிற அனாத்மாவுக்குள்ள வந்து சுகமானதான். எப்பவுமே நம்மளுடைய ஒரு சொரூபம் என்னன்னா உண்மையிலேயே சுகம் மட்டும்தான் இருக்கு. எப்ப மனமானது ஆத்மாவில போய் ஒடுங்குதோ அப்ப சுகத்தை அனுபவிக்குது. எப்ப வெளியே வருதோ துன்பத்தை அனுபவிக்குது. இவ்வளவுதான். அப்ப இந்த துன்பம் எப்படி உருவாகுது? ஒரு மனிதனுக்கு துன்பம் எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்படிதான் ஆத்மா வந்து இந்த அனாத்மாவோட கனெக்ட் ஆகிறது தான். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து அவித்யாவுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்மிதா அப்படிங்கிறது வந்து திருக்ஷக்தி, தர்ஷன சக்தி. அகங்கார் என்பது என்ன அப்படின்னா, இந்த திருக்ஷக்தியும் தர்ஷன சக்தியும் ஒன்னா இணைச்சு பார்க்கறதுக்கு பேரு அஸ்மிதா. ஆக்சுவலா உண்மையிலேயே நான் அப்படிங்கிறது வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? இப்போ இங்கே சார், இங்கே சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடுச்சா? ரொம்ப நேரமாவே ஷேர் ஆகல சார். ஆ? கிரியா யோகம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஷேர் ஆகல சார். அவ்வளவுதான் sir. பார்த்துக்கோங்க எப்படி கிரியா யோகம் நமக்கு புரியறது. தப ஸ்வாத்திய ஈஸ்வர பிரணிதான கிரியா யோகா. ஓ, எல்லார் கையிலும் மெட்டீரியல் இருக்கு. ஓகே. வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாம் ஏற்கனவே என்னை பத்தி விசாரிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ இதுல வந்து கிரியா யோகாங்கிறது 3 பகுதி உடையது. இதனோட பெனிஃபிட் வந்து 2 பெனிஃபிட். சமாதியை பாவிக்கலாம்,
கிளேசங்களை தனுக்கரணம் பண்ணலாம். கிளேசம் வந்து 5 வகையா இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷா. அவித்யாங்கிறது அறியாமை, அஸ்மிதாங்கிறது ஈகோ, ராகாங்கிறது ஆசை, துவேஷங்கிறது வெறுப்பு, அபினிவேஷங்கிறது பயம். மெயினா மரணத்தை பற்றிய பயம். அவித்யா அவித்யா தான் சேத்திரமா இருக்கு. அவித்யா வந்து விளைநிலமாக இருந்து எல்லாத்தையும் விளைவிக்குது. இதுல இருந்து தான் எல்லா துன்பங்களும் உருவாகுது. அப்ப எல்லா துன்பமும் போகணும்னா அறியாமை தான் போகணும். அதுக்குதான் இந்த முயற்சி. அறியாமை போறதுன்னா என்ன? ஞானம் வர்றது. ஞானம் என்பது பெறுவதா அப்படின்னு சொன்னா ஞானம் பெறுவது கிடையாது. ஞானம் பெறுவது என்றால் ஞானம் வேறு நாம் வேறுன்னு ஆயிடும். அப்ப பிரஞான பிரம்மன்றது பொய்யாயிடும். சோ ஞானம் வேறு, அது பெறுவது அல்ல. ஞானம் தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம். அது மறைக்கப்பட்டிருக்கு. ஞானம் தான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியே. அந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைப்பை நீக்கிறது நமக்கு வேலை. பிரகாச ஆவரண சயம். ஸோ திருக் சக்தி, தர்ஷன சக்தி. நமக்குள்ள இருக்கக்கூடிய திருக் சக்திங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்வரூபம் உணர்ந்து இந்த புலன்களோட இணைச்சிக்கும் போது நமக்கு அகங்காரம் உருவாகுது. நான் சொல்றேமே, ஒரிஜினல் நான் வேற, அது திருக்கு. ஆனா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நான் படிக்கிறேன், நான் பாக்குறேன், நான் எழுதுறேன், நான் கேட்கிறேன், நான் எக்ஸாம் போறேன், இந்த நான் வேற. இந்த 2 நானுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. 2 நான் என்னென்ன நான்? ஒன்னு பட்டர் நான், இன்னொன்னு கார்லிக் நான். ஒரு ராஜா ஒரு நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக ராஜா வந்து மாறு வேடம் போட்டு அவரோட நாட்டு மக்கள்லாம் பாக்குறதுக்கு வந்தாராம். மாறு வேடத்துல வந்தவரு வந்து நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாரு. நாட்டோட வளமை செழுமை எல்லாம் பார்த்தாரு. தன்னோட அரண்மனை மறந்து போச்சு. தன்னுடைய ராஜசபையெல்லாம் மறந்து போச்சு. தான் ராஜாங்கிறதே மறந்து போச்சு. அப்புறம் எப்படி திருப்பி அரண்மனைக்கு போறது? இந்த ஊர் மக்களோட சேர்ந்து ஊர் மக்கள் கூடயே சேர்ந்து ஊர் மக்களோடய வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ராஜாவுக்கு பேரு மனசுன்னு பேரு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. சோ ராஜாங்கிறது நம்முடைய உயிர். அந்த உயிர் தான் மனமாக மாறுவேடம் போட்டு வருது. இந்த வந்து 5 புலன்கள் வழியா வந்து இந்த உலகத்தை பார்க்குது. பார்க்கும்போது தன்னுடைய அந்த ராஜத்தன்மை இழந்து விடுகிறது. நான் என்ற ஸ்வரூபத்தை இழந்து விடுகிறது. இந்த புலன்களில் வழியாக மயங்கி இந்த உலக விஷயங்களில் லயமாகி விடுகிறது. காரணம் இதுக்கு அறியாமை இருக்கு. இது 2 ஒன்னா சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி ராஜா வெளியே இருந்து வந்தவர் இந்த புலன்களோட சேர்ந்துக்கிட்டதுனால இதுக்கு பேரு அஸ்மிதான்னு பேரு. அவ்வளவுதான். மனமானது இதுல வந்து புலன்களோட ஒடுங்கும் போது இப்படி சொல்றோம். சுகானை செய் ராகக. சுகத்தை அனுபவிக்கும் போது அடுத்து மனம் என்ன மாதிரியான அனுபவத்தை உருவாக்கும்? சுகத்தை அனுபவிச்ச உடனே இந்த சுகம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது மீண்டும் மெமரியா நினைவா வரும். அந்த நினைவு வர்றதுதான் ஆசை. சுகத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடியது பலன் ஆசை. துக்க அனுசை துவேசக. துக்கானுசை துவேசக. துக்கத்தை தொடர்ந்து வரக்கூடியது வெறுப்பு. எப்ப துக்கம் அனுபவிச்சாலும் அது தொடர்ந்து வெறுப்பு வந்துடும். ஸ்வரசமாகி விதுசோ அபி ததா ரோடக அபினிவேஷக. ஸ்வரசமாகி அபினிவேஷம் என்ற மரண பயம் என்பது விதுனர்களுக்கு கூட, அதாவது கற்றறிந்த ஞானிகளுக்கு கூட ததா ரோடக அவங்களுக்கு வேரூன்றி இருக்கும். எது? மரண பயம் என்பது. மரண பயம் இருந்ததுன்னு அவங்க எப்படி ஞானின்னு சொல்றது? மரணத்தை பற்றிய பயம் அவங்கள மரணத்தை வென்றிருக்கலாம். ஆனா அவங்களுடைய கருமையத்துல மூலத்துல இது பதிஞ்சே இருக்கும். ஸ்வரசவாகி தன்னுடைய ஏற்கனவே பல முறை இறந்த அனுபவங்கள் அவங்களுக்குள்ளார இருந்து அது பாதிப்புகளை உருவாக்கும். அது அந்த அபினிவேஷம் அப்படிங்கிறது. விதுனர்கள் அப்படின்னா மனிதர்களிலேயே உயர்ந்தவர்கள். அவங்களாம் கற்றவர்கள், மனித நிலைக்கு உயர்ந்தவங்க. கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம்
அவங்களுக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? மீதி எல்லாம் அவங்களுக்கே இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இருக்கும். ஒரு கொசுக்கிட்ட போய் அடிக்கிறேன் வாவா உன்னை கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா வாவா அடிச்சுன்னு வெயிட் பண்ணாது, ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும். அதையும் நீங்க ஓவர் கம் பண்ணி அடிச்சா தான் உண்டு. எல்லா உயிருக்கும் தன்னோட உயிர் மீது பயம் இருக்கும். இந்த 5 கிளேசங்கள் இருக்கு. இந்த 5 கைண்ட் ஆஃப் கிளேசஸ் 5 வகையில துக்கம் உருவாகுது. இது எப்படி ரெடியூஸ் பண்றது? by doing Kriya Yoga. பை டூயிங் கிரியா யோகா. வெரி குட். அவ்வளவுதான். இந்த யார் ஏற்கனவே அவர் டெஃபினேஷன் கொடுத்து அதனோட பெனிஃபிட் கொடுத்துட்டாரு. கிளேச தனகரணம், இந்த கிளேசங்களை குறைக்கலாம் கிரியா யோகத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். குட். எப்படி குறைக்கிறது, எப்படி அதை பண்றது அப்படின்னும் போது தான் டெக்னிக் கொடுக்குறாரு. தே பிரதிபிரசவ ஏயா சூக்ஷ்மா. இதை பிரதிபிரசவம் பண்ணலாம். ஒரு கிளேசங்கள் எங்க இருந்து உருவாகுதோ அங்கேயே மூலத்துக்கு திருப்பி அனுப்பு. அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது, வாங்கிக்காது, ரிசீவ் பண்ணாது, அப்படியே ஒரு திருப்பி அனுப்பு. காரணம் கண்டுபிடிக்கணும். தியான ஏயாஸ் தத் விருத்தையக, தியானத்தின் மூலமாக வைராகியத்தின் மூலமாக அதனுடைய பற்றை அறுத்து அதனுடைய வேரோட அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு வேளை நீங்க கிளேசங்களை தனுகரணம் பண்ணல, 5 விதமான கிளேசங்களை நீங்க ரிமூவ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? கிளேச மூலக கர்மாசேக, கிளேசம் மூலமாக இருந்து கர்மாசயத்தை கொடுக்கும். எவ்வளவு நாளைக்கு கொடுக்கும்? இப்ப நீங்க ஒரு துன்பம் அனுபவிச்சா அந்த துன்பம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? துன்பம் பதிவாக இருந்து அது திருஷ்டா அதிர்ஷ்ட ஜென்ம வேதனீயக, இப்ப இருக்கக்கூடிய ஜென்மம் இனி வரக்கூடிய ஜென்மங்களிலும் அது துன்பத்தையே மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அப்பேற்பட்ட கர்மாசயத்தை கொடுக்கும், அது வாசனையை உருவாக்கும். இந்த மனமானது நாம உறங்கும் போதும் இருக்குது. உறங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனசுதான் சொல்லுது, அனுபவிச்சுட்டு வந்து சொல்லுது. அபாவ பிரத்யம். இறந்து போன பிறகும் அந்த மனதினுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த உடலிலிருந்து பிராணனை உயிரை எடுத்து செல்லும். அதுல எல்லா பதிவுகளையும் கேரி பண்ணிட்டு போகும். அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு வருது. அடுத்த ஜென்மத்துல போய் என்ன மாதிரி கொடுக்கும்னா அது கர்மாசயமா இருந்து கிளேசத்தை தான் கொடுக்கும். இப்ப நாம துன்பம் அனுபவிக்கிறோம், அதெல்லாம் இப்ப வந்தது இல்லை, அதெல்லாம் போன ஜென்மத்துல இருந்தே வர்றது. பக்கத்துல இருக்கிறவங்களோட கோவப்படுறதோ இல்ல வீட்டுக்காரம்மா கிட்ட கோவப்படுறதோ புருஷங்கிட்ட கோவப்படுறதுலயே அர்த்தம் இல்லை, அதெல்லாம் பழசு. அந்த கர்மாசயம் மூலமா இருந்து என்ன பண்ணும்? சதி மூலே தத் விபாகம். அதனுடைய பலன் என்ன? ஜாதி ஆயுர் போகா. ஜாதின்னா பிறப்பு. கர்மா இருந்தா பிறப்பே வரும், இல்லைன்னா வராது. அந்த கர்மா இருந்தா ஆயுட்காலமே இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கவே இல்லைன்னா ஆயுளும் இல்லை. ஒருவேளை பிறந்துருச்சு, ஜாதி வந்துருச்சு, பிறந்ததுக்கு அப்புறம் ஆயுட்காலம் இருக்கு, நீண்ட நாள் உயிர் வாழுது. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, என்ன இல்லை, அதுக்கு போகம் இல்லை. இப்ப இறந்துட்டோம், ஆயுட்காலம் இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்கிறோம், போகம் இருக்கு, எல்லா புலங்களும் வேலை செய்யுது. ஜாதி ஆயுர் போகம் இந்த 3 நமக்கு வேலை செய்யுதான்? இருக்குதானே? எஸ் சார், இருக்கு இருக்கு சார். அப்ப இது எதனுடைய பலன்? கர்மாவுடைய பலன். கர்மாசயத்தினுடைய பலன். இப்போ ஒருத்தனுடைய கர்ம பலன்ல சுக துக்கம் அனுபவிக்கிறது காரணம் என்ன? ஹலாத பரிதாபா. ஹலாதன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, பரிதாபனா ரொம்ப துக்கமா இருக்கிறது. இது ரெண்டும், இது எதனுடைய பலன் அப்படின்னு போய் பார்த்தாங்கன்னா பாவ புண்ணியம் காரணமாக இருந்து கொடுக்கக்கூடிய பலன் தான் இந்த சுக துக்கம் என்பது. அனுபவிக்கிற துக்கம் எப்பேற்பட்டது? எங்க இருந்து துக்கம் வருது? துக்கம் எங்க இருக்கு? வாழ்க்கையில துக்கம் இருக்கா, சுகம் இருக்கா? Both sir, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கா? ஓகே.
இது என்ன சொல்லுதுன்னா ஆ துக்கம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுது. நீங்க இந்த உலகத்துல அனுபவிக்கிறது எல்லாமே துக்கம் தான். உங்களுடைய சொரூபத்துல இருக்கும்போது உங்களுக்கு சுக துக்கம் என்பது இல்லை. அங்க இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபத்துல ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. பிளிஸ் தான் இருக்கு. சச்சித் அனந்தம், அனந்தம் மட்டும்தான் இருக்கு. நீங்க அனந்த ஸ்டேட்டுக்கு தான் போக முடியும். இது உங்களுடைய சொரூபம். எப்ப உங்களுடைய மனமானது உங்களுடைய சொரூபத்துக்கு போகுதோ அப்ப அனந்த நிலையை அடையும். அதை விட்டு வெளியே வந்த உடனே துக்கத்தை தான் அனுபவிக்கும். துக்கத்தில் இருக்கக்கூடியது எப்படி சார் எனக்கு சுகமா அனுபவிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, இந்த 1100 ஒரு போன்ல இருக்கும் தெரியுமா? கீபேட்லாம் இருக்கும் இல்லையா? எஸ் சார் பேசிக் அந்த போனை கொண்டாந்து இப்ப உங்ககிட்ட gift கொடுத்தா நீங்க இப்ப எந்த அளவுக்கு அதை மதிப்பீங்க? ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் ஆமா, போய் இதை வச்சு நான் என்ன பார்க்க முடியும்? இதை வச்சு கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா? இல்ல இதுல ஒரு வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா? இல்ல ஒரு டெலிகிராம் தான் பார்க்க முடியுமா? இல்ல இன்ஸ்டாகிராம் தான் பார்க்க முடியுமா? இந்த கிஃப்ட் அப்படித்தானே சொல்லுவோம். எஸ் சார் ஆனா ஒரு நேரத்துல அந்த போனுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு. எஸ் சார் ஒரு ஆண்ட்ராய்டு போன் கொடுத்தா அப்போ காலம் ஒரு 15 வருஷத்துக்கு எப்படி மாறி இருக்கு, பொருள் எப்படி மாறி இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாருன்னா அந்த போனு. அப்போ ஒரு பொருளை கொடுக்கும்போது உங்க மனம் என்ன பண்ணுது? இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுத்தா என்ன பண்ணும்? சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருளை அடையும் போது அது தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு போகுது. அப்படி போகும்போது அது ஆனந்த நிலையை அடையறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அது உண்மையானது அல்ல. ஆனந்த நிலையை அடையும் போது அதுல அனுபவம் என்பது உருவாகிறது இல்ல. ஆனா இது அனுபவிக்கும் போது அனுபவம் உருவாகுது. ஒரு சுகத்தை அனுபவிச்சா உடனே அந்த சுகம் துக்கமா தான் மாறுது. ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்து 1100க்கு இருந்த மதிப்பு குறைஞ்சு போச்சு. ஆண்ட்ராய்டுக்கு இப்ப மதிப்பு இருக்கு. ஆண்ட்ராய்டு மதிப்பு எவ்வளவு நாள் மதிப்பு இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள். ஆப்பிள் என்னது? ஐபோன் ஐபோன் விஷன் ப்ரோவா? விஷன் ப்ரோ தான் அது. அந்த கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களே இப்படி. சார் விசன் ப்ரோ கொஞ்ச நாள் வந்திருப்போது பாருங்க. கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க பாட்டு கை காலை ஆட்டிட்டு இருப்பாங்க. இப்பயே வாய் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கை காலெல்லாம் தானே ஆட்டிட்டு இருப்பாங்க. டைனோசர்ல எட்டி வதிக்கிற மாதிரியே இருக்கும். கடிக்கிற மாதிரியே வரும். நீங்க தடவி கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ அது அப்புறம் ஆண்ட்ராய்டு மரியாதை இருக்காது. இப்படி ஒவ்வொன்றும் காலங்களால் இந்த புலன்களை கொண்டு இந்த மனம் கொண்டு அனுபவிக்கிறது எல்லாமே வடிவேல் சொல்றதே தான் சூத்திரமா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க புடுங்குறது எல்லாமே தேவையில்லாதானி தான். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைகி குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினர். சர்வமும் துக்கம். இது யாருக்கு தெரியும்னா விவேகிக்கு தான் தெரியும். முழுமையா உங்களுடைய ஞானம், உங்களுடைய சொரூபம் நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் புலன்கள் மூலமா நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் மாயேன்னு தெரியும். நீங்க கனவுல அனுபவிக்கிறது, இப்ப கனவுல அனுபவிக்கிறது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு பார்க்கலாம். பொய். கனவுல ஒருத்தனை ஒரு சிங்கம் ஒண்ணு துரத்திட்டு வந்துச்சான். பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சு ஓடணும். ஒரு மேல இருந்து குரு பாக்குறாரு. மேல ஒரு குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவன் மேல பார்த்தான், குருவை என்னை காப்பாத்து அப்படின்னு. காப்பாத்துன்னு சொல்லும் போது சிங்கம் துரத்திட்டு வருது. நான் காப்பாத்தணுமா? உன்னை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணுமா? ஐயோ குருவை என்னை காப்பாத்தி ஆகணும். அந்த இடத்துல குரு பா இது கனவு, இது பொய், இது உன்னை ஒண்ணும் பண்ணாது அப்படின்லாம் சொன்னா ஒத்துப்போமா என்ன? கனவுல இருக்கும்போது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ஒரிஜினலாவே தெரியும் இல்லையா? கனவுல அனுபவிக்கும் போது நம்ம ஒரிஜினலா தான் அனுபவிப்போம். அந்த கனவு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பொய்ன்னு. அது பொய், அது குட்டி காலம். இப்ப முழிச்சிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கமே, இது கால நீளம் கொஞ்சம் பெருசான தவிர வித்தியாசம் ஒண்ணு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால நீங்க அனுபவிக்கிறதுங்க எல்லாமே துக்கம் தான். இது யாருக்கு தெரியும்னா விவேகி தான் தெரியும். ஞானம் அடைஞ்சதுதான் தெரியும். உங்களுடைய சொரூபத்துல நின்று பார்த்தாதான் இதெல்லாம் துக்கம்னு தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க தான் இந்த உலக வாழ்க்கை துக்கமானது, இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது வேற. இந்த மனசை கடந்து உள்ளார போக வேண்டியதான் உங்க வேலை அப்படிங்கிறது தான் எல்லா ஞானிகளும் ட்ரை பண்ணி கொடுத்தது. அப்படி கொடுத்தது தான் இந்த சூத்திரங்கள்லாம். பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம், இந்த மாதிரி துக்கங்கள் 3 வகையை பிரிக்கலாம்.
எந்த ஒன்றை அனுபவிக்கும் போதும் அது பரிணமிச்சிடும், துக்கமா பரிணமிக்கும். தாப துக்கம் அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம். தாபத்திரையும் சம்ஸ்கார துக்கம் ஏற்கனவே பல பிறவியில் எடுத்து சம்ஸ்காரங்கள் துக்கமா கொடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த உலகத்துல இந்த உடம்பு எடுத்திருக்கிறோமே, இது 3 குணங்களால் ஆனது. குணவிருத்தி விரோதாச்ச, ரஜஸ் தமஸ் சத்துவம் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமானது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் துக்கம் ஏவ சர்வம், சர்வம் துக்கம், எல்லாம் துக்கமயமானது. அதனால கிளேசத்துக்கு பஞ்சமெல்லாம் கிடையாது. எதுல? பிறவியில. அதனாலதான் பிறவியில இருந்து எஸ்கேப் ஆகிறதா நாம மோட்சம் கைவல்யம் முக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா அதுக்கு அவசியமே இருக்காது. கேயும் துக்கம் அனாகதம். இந்த துக்கத்தை என்ன பண்றது? இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் போட்டும், இப்பயா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல துக்கத்தை அனுபவிக்காதீங்க. ஃபியூச்சர்ல துக்கம் வரக்கூடிய துக்கத்தை தடுக்கலாம், அவ்வளவு. காரணம் கண்டுபிடிச்சா அது தவிர்க்கலாம். எல்லாரும் இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும் விரும்புறோம். செய்யற செயலும் இன்பம் வேணும்னு நினைக்கிறவங்க துன்பம் உருவாகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இன்பத்தை அடைய முடியும். காரணத்தை கண்டுபிடிச்சு துன்பத்தை நீக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு, ஒரு காரணம், ஹேத்துன்னா காரணம். திருஷ்டா திருஷ்ய சம்யோகம். முன்னாடி அஸ்மிதான்னு படிச்சோம், அதேதான். உயிர் இருக்கு, மனம் இருக்கு. இந்த உயிர், இந்த உடம்பு, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடியது பிரகிருதி. அதுக்கு திருஷ்யம்னு பேரு. இந்த திருஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா சேர்ந்து இருக்குது. இதனால நமக்கு வந்து துக்கம் உருவாகுது. இந்த ரெண்டுத்தினுடைய சம்யோகம் தான். ராஜா வந்து மாறு வேஷத்துல வந்தவர் ஊர் உலகத்தோட ஒட்டிக்கிட்டாரு. வந்தவர் தனித்து நின்று இருந்தாருன்னா அவர் ராஜாவே இருந்திருந்திருக்கலாம். ஆனா வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஒட்டினதுனால ஊர் மக்கள் மாதிரி சேர்ந்துக்கிட்டாரு. அதனால ராஜாவுக்கு அரண்மனை சொகுசு வாழ்க்கை கிடைக்கல. திருஷ்டா திருஷ்யம் சம்யோகம்னு சொன்னா அப்ப திருஷ்டா எது, திருஷ்யம் எது? திருஷ்டா பத்தி 2 ஸ்லோகமும் திருஷ்யம் பத்தி 2 சூத்திராவும் இருக்கு. 18, 19 திருஷ்யத்துக்கானது. திருஷ்யம் என்பது புருஷாவை தவிர மீதியெல்லாம் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், பிரபஞ்சம் உள்பட, உடலா இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சமா இருந்தாலும் சரி, மொத்தமா திருஷ்யம் தான். பிரகாச கிரியா ஸ்திதி 3. பிரகாசன்னா சத்துவம், கிரியானா ரஜஸ், சித்தின்னா தமசு 3. சீலம்னா இது 3த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை, அதனுடைய ஒழுக்கங்கள், அதனுடைய ஒழுக்கம், அதனுடைய முறை, அதுல இருந்து உருவானது. இந்த 3 குணங்கள் சேர்ந்து உருவானது பூத பஞ்சபூதம். பஞ்சபூதங்களுக்கு கை கால் முளைச்சா இந்திரியங்கள். இந்திரியம் வந்துச்சுன்னா அது என்னது? உயிரினம். அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஆத்மா இருக்கும், அகங்காரம் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? இதெல்லாம் வெறும் போகத்திற்காகவும் அனுபவிக்கிறதுக்காகவும் அபவர்கார்த்தம் மோட்சத்திற்காகவும் இதெல்லாம் படைக்கப்பட்டது. எதுவோ அதுதான் திருஷ்யம்னு சொல்லக்கூடியது. திருஷ்ய லட்சணம். மேல இந்த திருஷ்யத்துக்கு வலு கூட்டுறாரு. விசேஷ ஆவிசேஷ லிங்க மாத்திர அலிங்காணி குணப்பெர்வாணி. இங்க விசேஷம் ஸ்தூலமானது கண்ணு தெரியறது. ஆவிசேஷம் சூக்ஷமானது. லிங்கத்திலிருந்து அலிங்க வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே குணங்களால மாறு வேடம், எல்லாம் தன்மாற்றம் தான். எல்லாம் தன்மாற்றம் அடைந்துதான், குணத்திலிருந்து தன்மாற்றம் அடைந்தா திருஷ்யம். அடுத்து திருஷ்டாவுக்கு திருஷ்டா திருஷ்டி மாத்திரக சுத்தோ அபிப்பிரத்யானுபஷ்யக. திருஷ்டா எப்பவும் வந்து தூய்மையானவன், தூய உணர்வுடையவன், உணர்வாக இருக்கக்கூடிய பியூர் கான்சியஸ்னஸ். ஆனா அது தனியா நமக்கு தெரியறது இல்லை. அது எதோட சேரும் போது, திருஷ்டா வந்து சுத்தமானவன் தான். ஆனா அது திருஷ்டி மாத்திரக, பார்க்கறதுக்கு அது வந்து
நம்ம பிரத்தியம் மனதின் மூலமா தான் அதை நம்ம பார்க்கும்போது அது அசுத்தமானதா தெரியுது. திருஷ்டா வந்து ராஜா உண்மையிலேயே ராஜா தான். ஆனா ஊர் உலகத்துல வந்து மாட்டினதுக்கு அப்புறம் மாறு வேடத்துல வந்ததுனால அவரோட ஒரிஜினாலிட்டி இல்லைங்க. மாறு வேடத்துல தான் இருக்கிறாரு. திருஷ்டா திருஷ்டி மாத்திர சுத்து அபிப்பிரத்தி அனுபசி. ஆனா அவர் உண்மையிலேயே ராஜா. மாறு வேடத்துல இருக்கிறதுனால நாம என்ன நினைப்போம் அவரை பார்த்து? பொதுமக்கள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உள்ளார இருக்கிறது யோர் ராஜா. இப்ப நமக்குள்ளார கூட அந்த ஒரிஜினல் திருஷ்டாவை கண்டுபிடிக்கிறதா நமக்கு வேலை. அதுதான் இப்ப நமக்கு தெரியாது. நமக்குள்ளார புருஷா இல்லாம நம்மளால இயங்க முடியாது. ஆனா புருஷா என்னன்னு தெரியாது. இதுதான் பயங்கரமான பியூட்டி. ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கும். திருஷ்டா இல்லாம திருஷ்யம் இல்லை, திருஷ்யம் இல்லாம திருஷ்டா இல்லை. ரெண்டும் ஒர்க் பண்ணாது. கரண்ட் இல்லாம எல்லா மிஷினும் வாங்கி வச்சிருந்தாலும் வீட்டுக்குள்ளார வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் வாங்கி வச்சிருந்தா கரண்ட் மட்டும் வாங்கலைன்னா, இல்ல வீட்டுல கரண்ட் மட்டும் இருக்குது, வாஷிங் மிஷின், ஃபேன் எதுவுமே இல்லை, காத்து வருமா? வராது. ஸோ ரெண்டு சேர்ந்து இருக்கணும். அப்படிதான் சேர்ந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இங்க நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா திருஷ்டா வேற திருஷ்யம் வேறன்னு புரிஞ்சுதுன்னா என்ன ஆகும்? கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்துவாத்து. யார் ஒருவர் ஞானம் அடைந்து விடுகிறாரோ, யார் ஒருவருக்கு தன்னுடைய புருஷ ஸ்வரூபம் உண்மையில் புரிஞ்சு விடுகிறதோ, அவங்களுக்கு இந்த உலகமானது நஷ்டம். இந்த உலகத்திலிருந்து அவங்களுக்கு பெறுவதற்கு ஒண்ணும் இருக்காது. இந்த பிரகிருதியை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் அழியக்கூடிய, இதெல்லாம் மாயைன்னு. அபி அனஷ்டம், அதுக்காக இந்த உலகமே அழிஞ்சு போயிடாது. சாதாரண மக்களுக்காக இந்த உலகம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸ்வஸ்வாமி சக்தியோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்து சயோக. அப்ப எத்தனத்தை வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து காரணத்தை கண்டுபிடிச்சு ஸ்வஸ்வாமி சக்தி ஸ்வரூப உபலப்தி இந்த இந்த நிலையில இருந்து இணைப்பு. முன்னாடி வந்து ஆரம்பிக்கும் போது 17வது சூத்திரத்தை சொல்லி கொடுத்து ஆரம்பிப்பாரு. திருஷ்டா திருஷ்ய சம்யோகம். அதே ஸ்லோகம் தான் இது. இது ரெண்டு சேர்ந்து இருக்கிறதா சுவாமி அங்க திருஷ்டா திருஷ்டி சிம்பிளா கொடுத்திருப்பாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு உள்ளாரக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல், இதுதான் உள்ளாரக்கூடிய ஏத்து. இந்த அறியாமை என்னும் ஒரு நிலை, அது என்ன காரணம் அப்படிங்கிறது தசி ஹேத்து ரவிதை. ஏன் இந்த சம்யோகம் நடக்குதுன்னா அறியாமை தான் காரணம். இந்த அறியாமை எப்பொழுது இல்லாம போதோ, தத் அபாவாத், எப்ப இந்த அறியாமை இல்லாத போதோ அப்ப என்ன இல்லாம போகும்? சம்யோகம் இல்லாம போகும். அப்ப என்ன நடக்கும்? ஆணம். ஆணம்னா கைவல்யம். யாருக்கு? திருஷ்டாவுக்கு கைவல்யம். அவ்வளவுதான். பஞ்சலி சூத்திரம் முடிஞ்சிடுச்சு. கிளேசத்துல ஆரம்பிச்சு, கிளேசம் எப்படி விளையும்னு ஆரம்பிச்சு, அது காரணத்தை கண்டுபிடிச்சு, அறியாமை தான் காரணம் கண்டுபிடிச்சு, அறியாமை இல்லாம சம்யோகம் தான் காரணம், சம்யோகத்து காரணம் அறியாமை காரணம், அறியாமை இல்லாம போனா சம்யோகம் இல்லாம போகும், சம்யோகம் இல்லாம போச்சுன்னா நமக்கு கைவல்யம். அவ்வளவுதான். சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணிடும். இதுதான் இந்த சதுர்வியோகவாதம். ஹேயம் அப்படிங்கிறது வந்து ஹேயம் துக்கம் அநாகதம். ஃபியூச்சர் துக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஹேத்து தசி ஹேத்துர் அவித்யா, காரணம். அவித்யா தான் காரணம். ஆனம் கோல் என்ன? கைவல்யம். சரி, கைவல்யம் ஆனம் அடையணும்னா என்ன பண்ணணும்? ஹேத்துவாகிய அவித்யாவை நீக்கணும். அவித்யான்னா அறியாமையை நீக்கணும்னா என்ன வேணும்? ஞானம் வேணும். எப்பேற்பட்ட ஞானம் வேணும்? விவேக கியாத்தி ஞானம் வேணும். பியோரான ஞானம் வேணும். சும்மா வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற இந்த மாதிரி புக்கு படிக்கிற ஞானம்லாம் கிடையாது. பகுத்தறிவு ஞானம், ரிதம்பர பிரக்ஞான்னு சொல்லக்கூடிய விவேக கியாத்தி ஞானம் வேணும். அப்பேற்பட்ட ஞானம் வந்துச்சுன்னா அறியாமை போயிடும், நம்ம கைவல்யத்து போயிடலாம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த விவேகத்தி ஞானத்தை எப்படி பெறுவது? அதுதான் அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்தை பண்ணா ஞானம் வந்துடும். இந்த சதுர்வியோகத்துல இந்த விவேக கியாதி ஞானம் தான் ஆனத்திற்கான ஒரே
உபாயம். அப்போ உபாயம் என்ன அப்படின்னா விவேக கியாதி ஞானம். இந்த விவேக கியாதி ஞானம் எப்பேற்பட்டது? தஸ்ய சப்தத பிராந்த பூமிக்கு, அது 7 படிநிலைகளை கடந்த ஒரு ஞானமானது இருக்கு. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞான தீப்தி யா விவேக கியாத்தே. யோக அங்கங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அசுத்தியை சயமாக்கி அறியாமை என்னும் ஆவரணத்தை நீக்கி ஞானம் ஒளிர்விட செஞ்சு நீங்க இந்த விவேகியாதி ஞானத்தை அடைந்து விடலாம். அப்ப யோக அங்கங்கள் என்ன சார்? எந்த யோக அங்கங்களை பண்றது? யம நியமாசன பிராணாயாமம் பிரத்யாகார தாரண தியான சமாதி அஷ்டவ அங்காணி. 8 அங்கங்களை உடைய அந்த யோகாவை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விவேகியாதி ஞானம் வந்துடும். அப்ப அஷ்டாங்க யோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டேக் ஸ்மால் பிரேக், ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அஷ்டாங்க யோகத்துல உங்களுக்கு ஃபுல்லா மெமரைஸ் பண்ணி ஆகணும். அதனால ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 35 மறுபடியும் ஜாயின் பண்ணலாம்.